வணக்கம் சென்னை மக்களே. நம்ம சென்னையில் உள்ள டாப் 10 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பற்றி பார்க்கலாமா? முதலாவதாக சென்னை போர்க்கல்லறை. இரண்டாம் உலகப் போரில் தங்களோட விலை மதிப்பில்லா உயிர்களை தியாகம் செஞ்ச 855 தியாகிகளோட இறுதிச் சடங்குகளை இந்த சென்னை போர்க்கல்லறை தான் அமைச்சிருக்காங்க. இரண்டாவதாக அரசு அருங்காட்சியகம். அரசு அருங்காட்சியகம் 1851 நிறுவப்பட்டது. இந்தியாவிலேயே இரண்டாவது பழமையான அருங்காட்சியகம் இந்த சென்னை அரசு அருங்காட்சியகம் தான். மூணாவதாக சென்ட் தாமஸ் மவுண்ட் தேவாலயம். இந்த தேவாலயம் மலை உச்சியில் இருக்குது. இந்த தேவாலயம் 1523 கட்டப்பட்டது. நீங்கள் என்ன மட்டும் இந்த தேவாலயத்துக்கு போகாமல் இருந்தால் ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. நான்காவதாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இந்த ஜார்ஜ் கோட்டை பிரிட்டிஷ்காரங்களால் கடற்கரை ஓரம் கட்டப்பட்டது. இந்த ஜார்ஜ் கோட்டையை எல்லாரும் வெள்ளை நகரம்னு அழைப்பாங்க. ஐந்தாவதாக விவேகானந்தர் இல்லம். ட்ரிப்ளிகேனில் இந்த விவேகானந்தர் இல்லம் அமைஞ்சிருக்கு. இந்த இல்லத்தில் 1900 ஆண்டில் சுவாமி விவேகானந்தர் 6 வாரங்கள் தங்கியிருக்காரு. அதனாலேயே இந்த இல்லத்துக்கு விவேகானந்தர் இல்லம்னு பெயர் வச்சுருக்காங்க. ஆறாவதாக திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில். நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு போனால் உங்கள் நோய் குணமாகும் என்பது இந்த கோவிலோட வரலாறு. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போகிறீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏழாவதாக போர்த்துகீசியர்களால் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சாந்தோம் கதீட்ரல் தேவாலயம் பண்டைய காலத்தில் யாத்திரிகை மையமாக விளங்கியிருக்கு. எட்டாவதாக வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. ஒன்பதாவதாக சென்னை உயர் நீதிமன்றம். இந்த உயர் நீதிமன்றத்தை 1892ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்காங்க. விக்டோரியா மகாராணியால் வழங்கப்பட்ட கடித காப்புரிமைகளால் நிறுவப்பட்ட நாட்டின் 3 நீதிமன்றங்களில் சென்னை உயர் நீதிமன்றம் ஒன்று. 10ஆவதாக 1000 விளக்கு மசூதி. தமிழகத்தில் மிகவும் மதிப்புமிக்க மசூதிகளில் ஒன்றாக விளங்குது. 18ஆம் நூற்றாண்டில் கர்நாடக ஆட்சியாளரான வாலாஜா குடும்பத்தால் கட்டப்பட்டது தான் இந்த மசூதி. நம்ம சென்னையில் இன்னும் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச வரலாற்று இடங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த 10 பிளேஸுக்கு நீங்கள் போயிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வரைக்கும் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.